ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு பக்கத்தில் புதுசாக ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே எப்படி அவங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நம்ம என்ன தான் வீட்லேயே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணாலும் இந்த கடையில் கொடுக்குற டேஸ்ட் இல்லைம்பாங்க. பட் அவங்க புதுசாக ஏதோ மசாலாலாம் ஆட் பண்ணாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய வானலில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. கொஞ்சமாக தான் ஆயில் போட்டாங்க. இந்த குட்டி ரெஸ்டாரண்ட்டில் நான் பார்த்து வியந்த விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த நூடுல்ஸ்லையும் ஃப்ரைட் ரைஸ்லையும் ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. பொதுவாகவே நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஆயில் நிறையா இருக்கும் இல்லைங்களா. இங்கே நான் வாங்கின நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுங்க. இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் தான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கேப்சிகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அதுவே பார்க்கும்போதே தெரியும் அந்த வானலியில் என்ன வானலியாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா அவங்க போடுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெரிய வானலி வச்சு அவங்க தூக்கி அதை ஃப்ரை பண்ணும்போதே அந்த தீலேயே நல்லா ஃப்ரை ஆகிடுதுங்க. ஸோ அந்த ஃபயர்லேயே நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ ஆயில் கம்மியாக இருக்குன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், செம்மையாக இருக்குங்க. ஸோ குட்டி ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா கோபி ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ கோபி ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு கேப்சிகம்லாம் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கேபேஜும் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு பண்ணாங்க. இவர் தான் அங்கே பண்ணுறாரு, ஒரு ஹிந்திக்காரர்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சாதத்தை எடுத்து போடுறாருங்க. சாதத்தை பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி ஒரு இதில் எடுத்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் நீட்டாக தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா சாதத்தை எடுத்து போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆனியனு, கேப்சிகம், அப்புறம் கேபேஜு, அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோபி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தையும் போட்டு அந்த தீயிலேயே போட்டு நல்லா அது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி உலுக்கி எடுக்கிறாங்க அந்த பெரிய பேன்லேயே வச்சு. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே ஆட் பண்ணுற இந்த மசாலா தான் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அவங்க ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு மசாலா மாதிரி வச்சுருக்காங்க. அதை எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்களா, இப்படி எல்லாத்த இடத்துலையும் தூவி மிக்ஸ் பண்ணி லைட்டாக வர மாதிரி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, ரெட் சில்லி பேஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி ரெட் சில்லி பேஸ்ட்டு கார்லிக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அவர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அது. ஸோ அந்த பேஸ்ட் மாதிரி ஒன்று போடுறாங்க. இது அவ்வளோ காரமாகவும் இல்லைங்க, சாப்பிட்ற அளவுக்கு காரம் தான், குட்டீஸ் கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கரண்டிலே வச்சு எல்லா இடத்துலையும் ஃப்ரை ஆகிற மாதிரி அந்த தீயிலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப ஸ்மெல்லாக சூப்பராக இருந்துச்சு பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கும்போது. அப்புறம் கடைசியாக சோயா சாஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக சில்லி சாஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ இது சாஸாக கெச்சப்பான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இது சாஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க அந்த வானிலையே. ஸோ அந்த ஃப்ரைலேயே திருப்பி போட்டு எடுக்கிறனால ஸோ உங்களுக்கு அவங்க ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்களா, திரும்ப போட்டு அந்த தவாலே திருப்பி இப்போ இந்த செஃப்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப கை தேர்ந்தவங்க தான் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஸோ அந்த இதுலேயே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை திருப்பி எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் திருப்பி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வானிலையை பாருங்களேன், அந்த கைப்பிடியை வச்சு இப்படி திருப்பும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு பக்கத்துலேயே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா கோபி ஃப்ரை ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் மேலே ஒரு கொத்தமல்லி தழவி தூவி திரும்பவும் ஒரு தடவை இது பண்ணி எடுத்தாங்க. திரும்ப சுற்றி எடுத்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த தீயிலையும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேனில் பார்த்திங்கன்னா திருப்பி சுற்றி எடுக்கிறதுலையே அது நல்லா ஃப்ரை ஆகிருந்தது. பார்க்குறக்கே பக்கத்தில் வீடியோ எடுக்கும்போதே ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அவங்க என்ன மசாலா ஆட் பண்ணுறாங்க அந்த பொடி மட்டும்தான் எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய வுடன் பாக்ஸில் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் குட்டி ரெஸ்டாரண்ட்டில் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுல அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆயில் கம்மியாக போடுறது நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். நான் பொதுவாக நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலுமே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வீட்டு பக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, எப்படி இருக்குன்னு தான் பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க.